Hello students, today நம்ம வந்து 9th standard chapter 7 அளவியல் mensuration இங்கிலீஷில் சொல்லுவோம். அதில் exercise 7.3ல இருக்க sums எல்லாம் தான் நாம் பார்க்க போகிறோம். Question number 1. Find the volume of cuboid whose dimension are அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழ்காணும் அளவுகளை கொண்ட கனசெவ்வகத்தின் கன அளவை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் வந்து லென்த் அதாவது நீளம் வந்து 12 சென்டிமீட்டர், அகலம் பிரெத்து வந்து 8 சென்டிமீட்டர், உயரம் அதாவது ஹைட் வந்து 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஃபார்முலா என்ன? எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். ஸோ நமக்கு மூணோட லென்த்து பிரெத்து ஹைட்டு தெரியும். ஸோ ஜஸ்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 12 இன்ட்டு 8 இன்ட்டு 6 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 576 கியூபிக் சென்டிமீட்டர் கியூப். இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் லென்த்து வந்து 60 மீட்டர், பிரெத்து வந்து 25 மீட்டர், ஹைட் வந்து 1.5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் ஃபார்முலா என்ன? எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். அப்போ 60 இன்ட்டு 25 இன்ட்டு 1.5 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குது? 2250 சென்டிமீட்டர் க்யூப்னு கிடைக்குது. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்குரிய ஆன்சர் இது, செகண்ட் சப்டிவிஷனுக்குரிய ஆன்சர் இதுதான். ஜஸ்ட்டு கியூபாய்டு வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஃபார்முலாவில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறோம். Question number 2. The dimension of a matchbox are 6 cm into 3.5 cm into 2.5 cm. Find the volume of a packet containing 12 such matchboxes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு தீப்பெட்டியின் அளவுகள் 6 சென்டிமீட்டர் இன்ட்டு 3.5 சென்டிமீட்டர் இன்ட்டு 2.5 சென்டிமீட்டர் என உள்ளது. இதே அளவுகளை உடைய 12 தீப்பெட்டிகளை கொண்ட ஒரு கட்டின் கன அளவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வால்யூம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கிவன் டைமென்ஷன் என்ன? ஸோ டைமென்ஷன் ஆஃப் எ மேட்ச் பாக்ஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு 3.5 இன்ட்டு 2.5 சென்டிமீட்டர். ஸோ வால்யூம் ஆஃப் கியூபாய்டு என்ன? எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். 6 இன்ட்டு 3.5 இன்ட்டு 2.5 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது? 52.5 சென்டிமீட்டர் க்யூப் எனக்கு கிடைக்கும். ஸோ வால்யூம் ஆஃப் 12 சச் மேக்ஸ் பாக்ஸ் அது என்னென்னு கண்டுபிடிக்கும்னா, ஸோ ஒன்னோட வேல்யூம் வந்து எனக்கு இது கிடச்சிருச்சு. அதோட டைமென்ஷன் வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ மீதி இருக்கிற அந்த ஒரு கட்டு பெட்டியில் இருக்க வந்து ஒரு பெரிய 12 அடுக்கி வச்சுருக்கிற அந்த மொத்த கட்டில் வந்து இருக்கிறதோட மொத்த வால்யூம் கண்டுபிடிக்கணும்ல. இப்போ 12 இன்ட்டு 5 52.5 இது ஒன்னோடது. அதே வந்து 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடச்சிருமா? ஸோ அதுதான் பண்ணுறேன். ஸோ 12 இன்ட்டு 52.5 ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 630 சென்டிமீட்டர் க்யூப் கிடைக்குது. ஸோ வால்யூம் ஆஃப் 12 சச் பாக்ஸஸ் வந்து 630 சென்டிமீட்டர் க்யூப் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். Question number 3. The length, breadth, height of the chocolate box are in the ratio 5:4:3. If the volume is 7500 centimeter cube, then find its dimension அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டைமென்ஷனோட அளவெல்லாம் வந்து ரேஷியோவில் நமக்கு கொடுத்துட்டாங்க, வால்யூமும் நமக்கு டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸாக்டாக ஒவ்வொரு லென்த்து பிரெத்து என்ன ஹைட் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் அப்படியே தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சாக்லேட் பெட்டியின் நீளம், அகலம், உயரம் முறையே 5:4:3 என்ற விகிதத்தில் உள்ளது. அதன் கன அளவு 7500 சென்டிமீட்டர் க்யூப் எனில் அதன் பக்க அளவுகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிவன் என்ன? 5:4:3. டைமென்ஷன் என்ன? டைமென்ஷன் வந்து 5:4:3. அதை நம்ம எப்படி எழுதுவோம்? ஏன்னா அது எக்ஸாக்டாக அதோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ 5x இன்ட்டு 4x இன்ட்டு 3xன்னு எழுதுகிறோம். ஸோ வால்யூம் ஆஃப் கியூபாய்டு வந்து எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். ஸோ வால்யூம் வந்து நமக்கு என்னென்னு கொடுத்துட்டாங்க? 7500 அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ 7500 ஈக்குவல் டு எல் வேல்யூ என்ன? 5x இன்ட்டு பி வந்து 4x இன்ட்டு 3x. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 60 1 2 3x இருக்குது. ஸோ எக்ஸ் க்யூபு. ஸோ 7500 ஈக்குவல் டு 16 இன்ட்டு எக்ஸ் க்யூபு. ஸோ எக்ஸ் க்யூப் இதை வச்சுட்டு இது மல்டிப்ளிகேஷன் இது பண்ணால் டிவிஷனாக மாறுமா? 7500 டிவைடட் பை 60 இது கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 125 கிடைக்கும். ஸோ 125 ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன? 5. அது எப்படி எழுதலாம்? 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 ஸ்கொயர்னா தான் நம்ம 2க்கு காமனாக 1 எடுப்போம், 2 பேருக்கு ஒரு காமனாக ஒரு வேல்யூ எடுப்போம். அதே வந்து க்யூப்னா
3 வேல்யூக்கு காமனாக ஒரு வேல்யூ எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி எடுத்தால் 5 வரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எனக்கு 5ன்னு கிடச்சிருச்சு. ஸோ எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு லென்த்து கிடச்சிருமா, பிரெத்து கிடச்சிருமா? அதான் நான் பண்ண போகிறேன். லென்த் ஈக்குவல் டு 5x. ஸோ 5 × 5 ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர். பிரெத் ஈக்குவல் டு 4x. 4 × 5 ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர்னு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஹைட் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஹைட் ஈக்குவல் டு 3x. 3 × 5. 3 × 5னா 15 சென்டிமீட்டர்னு எனக்கு கிடச்சிருச்சு. So the dimension of your chocolate box are 25 cm, 20 cm and 15 cm னு நாம ஃபைண்ட் பண்ணிட்டோம். அதாவது அவங்க ரேஷியோவில் கொடுத்துருந்தது எக்ஸாக்ட் வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். ஃபர்ஸ்ட் இன் நம்பர் 4. The length, breadth and depth of a pond are 20.5 meter, 16 meter and 8 meter respectively. Find the capacity of the pond in liters. ஒரு பாண்டோட டைமென்ஷன் கொடுத்துட்டாங்க, அதோட லென்த்து, பிரெத்து, டெப்த்து எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதோட கெப்பாசிட்டி என்ன, வால்யூம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தமிழில் ரீட் பண்ணுறேன். ஒரு குளத்தின் நீளம், அகலம் மற்றும் ஆழம் முறையே 20.5 மீட்டர், 16 மீட்டர் மற்றும் 8 மீட்டர் எனில் அந்த குளத்தின் கொள்ளளவை லிட்டரில் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ LBH வேல்யூஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ கெப்பாசிட்டி ஈக்குவல் டு வால்யூம் தான். கெப்பாசிட்டினாலும் ஒன்று தான், வால்யூம்னாலும் ஒன்று தான். அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஃபார்முலா என்ன, L × B × H கியூபிக் யூனிட்ஸ். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கிது, 2624 மீட்டர் கியூப்னு கிடைக்கிது. ஸோ 1 மீட்டர் கியூப்னா 1000 லிட்டர்ஸ். எனக்கு அவங்க கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, லிட்டரில் ஆன்சர் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 1 மீட்டர் கியூப்னா 1000 லிட்டர்ஸ். அப்போ 224 மீட்டர் கியூபுக்குனா 224 × 1000. ஸோ இதை மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 26,24,000 லிட்டர்ஸ்னு கிடைக்கும். த கெப்பாசிட்டி ஆஃப் தி பாண்ட் லிட்டர்ஸ் வந்து 26,24,000 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது தான். இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ரொம்ப ஈஸி. கொடுத்துருக்க வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஒரே ஒரு நாம் ஞாபகம் வச்சுருக்க வேண்டியது லிட்டரில் கன்வெர்ட் பண்ணோம். ஸோ 1 மீட்டர் கியூப்னா 1000 லிட்டர்ஸ். அப்போ இந்த இவ்வளோ 2624 மீட்டர் கியூபுக்கு இன்ட்டு 1000 போட்டோம்னா நமக்கு லிட்டர்ஸில் வேல்யூ கிடச்சிடும். அதுதான் அதோட கெப்பாசிட்டி அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். கொஸ்டின் நம்பர் 5. த டைமென்ஷன் ஆஃப் எ பிரிக் ஆர் 24 சென்டிமீட்டர் இன்ட்டு 12 சென்டிமீட்டர் இன்ட்டு 8 சென்டிமீட்டர். How many such bricks will be required to build a wall of 20 meter length, 48 centimeter breadth and 6 meter height அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு செங்கல்லின் அளவுகள் 24 சென்டிமீட்டர் இன்ட்டு 12 சென்டிமீட்டர் இன்ட்டு 8 சென்டிமீட்டர் ஆகும். 20 மீட்டர் நீளம், 48 சென்டிமீட்டர் அகலம் மற்றும் 6 மீட்டர் உயரம் உள்ள ஒரு சுவர் எழுப்புவதற்கு இது போன்ற எத்தனை செங்கற்கள் தேவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிக்கோட லென்த்து, பிரெத்து, ஹைட்டு வந்து நான் கிவனாக அப்படியே எழுதியிருக்கேன். வாலோட லென்த்து வந்து 20 மீட்டர். ஸோ அதை சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணால் 20 × 100 2000 சென்டிமீட்டர். பிரெத்து வந்து ஆல்ரெடி சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க, 48 அப்படியே வச்சுக்கிறோம். ஹைட் வந்து 6 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டராக கட் பண்ணுறதுக்கு இன்ட்டு 100. ஸோ 600 சென்டிமீட்டர்னு வரும். ஸோ நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் தேவைன்னா வால்யூம் ஆஃப் தி வால் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் தி பிரிக். அந்த ஒரு செங்கலோட வால்யூமும் அந்த டோட்டல் வாலோட வால்யூமும் நமக்கு தெரியும். ஸோ இதோட ஃபார்முலா வந்து கேபிட்டலில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கேபிட்டல் L × B × H டிவைடட் பை L × B × H. ஸோ இதுக்கு என்ன 2000 × 48 × 600 வாலுக்கு. ஸோ பிரிக்குக்கு வந்து 24 × 12 × 8. ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி கேன்சல் பண்ண என்ன கிடைக்குது, 25,000 கிடைக்குது. ஸோ எவ்வளோ பிரிக்ஸ் தேவைப்படுது, நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் ரிக்வயர்டு ஈக்குவல் டு 25,000 பிரிக்ஸ். இதுதான் நமக்கு தேவையான பிரிக்ஸ். ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஜஸ்ட்டு சிம்பிள் தான். இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நான் வந்து கேன்சல் பண்ணியிருக்கேன். கேன்சல் பண்ணி ரிமைனிங் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 25,000 கிடைக்கிது. ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். இதுதான் ஃபைனல் ஆன்சர். Question number 6. The volume of a container is 1440 meter cube. The length and breadth of the container are 15 meter and 8 meter respectively. Find its height ன்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு கொள்கலனின் கன அளவு 1440 மீட்டர் கியூப். அதன் நீளம் மற்றும் அகலம் முறையே 15 மீட்டர் மற்றும் 8 மீட்டர் எனில் அதன் உயரத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் பார்த்துடலாம். வால்யூம் வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கான ஃபார்முலா வந்து L × B × H. அதில் L தெரியும், Bயும் தெரியும், H மட்டும் நம்ம ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 1400 H
15 into 8. மல்டிப்ளிகேஷன் இருக்குது இந்த கொஞ்சம் டிவிஷனாக மாறும். ஸோ 1440 டிவைடட் பை 15 into 8. இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கிது? 12 கிடைக்கிது. கால்குலேஷன் தான் இங்கே போட்டிருக்கேன். 12 கிடைக்கிது. ஸோ h = 12 மீட்டர்னு எனக்கு கிடச்சிச்சு. ஸோ தேவையான ஹைட் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டேன். இதுதான் இதுக்குரிய ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ரொம்ப சிம்பிள் தான். வால்யூம் கொடுத்துட்டாங்க. வால்யூம்க்குரிய ஃபார்முலாவில் கொடுத்துருக்க வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். தெரியாத வேல்யூ என்ன? ஹெச் தான். ஸோ மல்டிப்ளிகேஷனில் இந்த பக்கம் கொண்டு டிவிஷனாக மாற்றி ஹெச்சோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். Question number 7. Find the volume of a cube each of whose side is 5 cm கொடுத்துருக்காங்க. பின்வரும் பக்க அளவுகளை கொண்ட கனசதுரத்தின் கன அளவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து 5 cm கொடுத்துருக்காங்க. வால்யூம் ஆஃப் கியூபுக்கு ஃபார்முலா வந்து ஏ கியூப். ஸோ ஏ வேல்யூ வந்து 5 cm கொடுத்துட்டாங்க. ஸோ 5 கியூப்னா 5 into 5 into 5னா 125 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு நமக்கு கிடச்சிடும். இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ வால்யூம் ஆஃப் கியூப் வந்து அதாவது கனசதுரத்தின் கன அளவு வந்து 125 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது 3.5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் கியூப் ஈக்குவல் டு ஏ கியூப். ஏ வேல்யூ வந்து 3.5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3.5 கியூப்னா 3.5 into 3.5 into 3.5 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கிது? 42.875 இருக்குது. ஸோ இங்கே 3 டிஜிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்குது. 1 2 3. ஸோ 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கலாம். ஸோ 42.875 மீட்டர் கியூப். இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு 21 சென்டிமீட்டர். வால்யூம் ஆஃப் கியூப் ஈக்குவல் டு ஏ கியூப். ஏ வேல்யூ வந்து 21 சென்டிமீட்டர். வால்யூம் ஆஃப் கியூப் வந்து 21 into 21 into 21. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 9261 சென்டிமீட்டர் கியூப்னு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். புரியுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 8. A cubical milk tank can hold 1,25,000 liters of milk. Find the length of its side in meters அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு கனசதுர வடிவிலான பால் தொட்டியானது 1,25,000 லிட்டர் கொள்ளளவை கொண்டுள்ளது. அத்தொட்டியின் பக்க நீளத்தை மீட்டரில் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து ஏ கியூப், கியூபிக் யூனிட்ஸு. வால்யூம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 1,25,000 லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லிட்டர் அதை நோட் பண்ணணும். ஸோ 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர். ஸோ லிட்டரில் அவங்க கொடுத்துருக்காங்க. மீட்டரில் கன்வெர்ட் பண்ணோன்னா லிட்டர் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த மீட்டர் இந்த பக்கம்னா 1/1000 மீட்டர் கியூப்னு கிடைக்குமா? ஸோ இதைத்தான் வந்து இந்த வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ வால்யூம் ஈக்குவல் டு 1,25,000 டிவைடட் பை 1000 மீட்டராக நான் அந்த 1,25,000 வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறேன். டிவைடட் பை 1000 போட்டால் கன்வெர்ட் ஆகுமா? ஸோ இது கேன்சல் ஆயிரும். 125 மீட்டர் கியூப்னு கிடைக்கும். ஸோ வால்யூம் வந்து 125 மீட்டர் கியூப்னு கிடச்சிருச்சு. ஸோ ஃபார்முலா என்ன? வால்யூம்க்கான ஃபார்முலா ஏ கியூப். ஸோ 125னா ஏ கியூப் ஈக்குவல் டு 125. ஸோ ஏ ஈக்குவல் டு கியூபிக் ரூட் ஆஃப் 125. இது எப்படி பிரிக்கலாம்? 125 ஃபிஃப்த் டேபிள்னா 3 கிடைக்குமா? ஸோ 3. ஸோ இங்கே என்ன இருக்குது? கியூப். அப்போ 3க்கு ஒரு 5 தான் வெளில எடுக்கும். அப்படி தான் ஏ ஈக்குவல் டு 5 மீட்டர் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ த லென்த் ஆஃப் மில்க் டேங்க் வந்து 5 மீட்டர்னு நாம் ஃபைன் பண்ணிட்டோம். இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 9. A metallic cube with side 15 cm is melted and formed into a cuboid. If the length and height of the cuboid is 25 cm and 9 cm respectively, then find the breadth of the cuboid அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழை ரிப்பீட் பண்ணுறேன். 15 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு உலோகத்தால் ஆன கனசதுரமானது உருக்கப்பட்டு ஒரு கனசெவகமாக உருவாக்கப்படுகிறது. கனசெவகத்தின் நீளம் மற்றும் உயரம் முறையே 25 சென்டிமீட்டர் மற்றும் 9 சென்டிமீட்டர் எனில் அதன் அகலத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஃபார்ம்டு ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கியூபாய்டு மெல்டட். கியூபாய்டை வந்து என்ன ஃபார்ம் பண்ணுறாங்களோ அது வந்து எதுக்கு ஈக்குவல்? மெல்ட்டான கியூபுக்கு வந்து ஈக்குவல். ஒரு கியூப்பை தான் வந்து ஒரு செவ்வக வடிவிலான ஒரு கனசதுர வடிவிலான ஒரு மெட்டாலை தான் வந்து உருக்கி ஒரு கனசெவகமாக மாற்றுறாங்க. அந்த புதுசாக மாற்றின அந்த கனசெவகத்தோட நீளம் வந்து அகலமில் கொடுத்துட்டாங்க, உயரம் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போது அதனோட அகலத்தை என்னன்னு கேட்டிருக்காங்க.
ஸோ இதோட ஃபார்முலா என்ன, எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் இன்ட்டு இதோட ஃபார்முலா வந்து ஏ க்யூப். ஸோ 25 இன்ட்டு பி தெரியாது, ஹெச் வந்து 9 தெரியும். ஸோ இன்ட்டு 15 க்யூப். இது வந்து 15 அவங்களே கொடுத்துருந்தாங்க. ஸோ 15 க்யூப். இப்போ பி ஈக்குவல் டு 15 இன்ட்டு 15 இன்ட்டு 15 க்யூப்னா 3 தடவை வருமா. அப்போ இது வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இந்த பக்கம் டிவிஷனாக மாச்சுன்னா 25 இன்ட்டு 9. இது கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், 15 சென்டிமீட்டர் கிடைக்கிது. பி ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர். இப்போ அகலம் என்னென்னு கண்டுபிடிச்சோன்னா பிரெத்து, அதாவது அகலங்கிறது பிரெத்து வந்து 15 சென்டிமீட்டரில் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இதுதான் இதுக்குரிய சொல்யூஷன். புரிஞ்சுதுங்களா? சிம்பிள். அந்த செவ்வகமாக உருவாக்குறாங்க. எதை வந்து கனசதுரமாக இருக்கிறத வந்து கனசதுரமாக இருக்கிற மெட்டலை உருக்கி செவ்வகமாக உருவாக்குறாங்க. அந்த செவ்வகத்தோட நீளம் லென்த்து ஹைட்டு கொடுத்துட்டாங்க, பிரெத்து வந்து ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. இதோட சைடு சதுரம்னா 3 சைடு ஈக்குவலாக 4 சைடு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதோட ஒரு சைடோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 15ன்னு. ஸோ அதுதான் ஃபார்முலா, ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு கிடச்சிருது. எக்ஸசைஸ் 7.3 இருக்க சம்ஸ் எல்லாம் ஒரு ஓவர்வியூ பார்த்தலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். அதுக்கான சொல்யூஷன் இதுதான். தேர்டு கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. அதுக்கான சொல்யூஷன் இது. ஃபோர்த்து கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. இதுதான் அதோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சிக்ஸ்த்து கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. செவன்த்து கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. செவன்த்லேயே செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. தேர்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. எயித்து கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ அதுக்கான சொல்யூஷன் ஃபைனல் ஆன்சர் இது. நைன்த்து கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இதுதான். இதுதான் அதோட ஃபைனல் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.